ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கியா. இன்றைக்கி நான் இந்த மாதிரி மண் சட்டியில் ஒரு காரசாரமான மீன் குழம்பு தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் ஆரோக்கியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த மீன் கறி எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு உங்களுக்கு தெரிய வரும். நான் இந்த மீன் கறி செய்கிறதுக்கு செயில் ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஸ்ரீலங்காவில் இதை தலப்பத்துன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபிஷ் வாங்கினா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த மீன் கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எப்படி மீன் கறி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்க தலப்பத் மீன் 750 கிராம், புளிக்கரைசல் தேவையான அளவு, தேங்காய் பூ, இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை, சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துருக்கேன், ஒரு தக்காளி. இப்போ இந்த மீன் கறி செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று நம்ம அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு 4, வெள்ளைப்பூடு 3, கொத்தமல்லி 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பட்டை ஒரு சின்ன துண்டு. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாறி மாறி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பொருட்கள் கருகிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஈவனாக இது எல்லாமே பொன்னிறமாக வறுப்பட்டு வரணும். ஓகே, நம்ம இப்போ மீன் கறி செய்யலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி இந்த மாதிரி மண் சட்டியை வச்சுக்கோங்க. மண் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் நீங்கள் மீன் கறி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடாகணும். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு வெந்தயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் வெடித்து வரணும். இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் இந்த மாதிரி பொங்கி வரும் பாருங்கள். இப்போ இது வறுப்பட்டு வருது. இந்த நல்லெண்ணெய் இப்படி பொங்கி அது கொஞ்சம் நேரத்தில் அதுவாக அடங்கிடும். ஓகே, கடுகு வெந்தயம் இப்போ நல்லா வெடித்து வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போடுறது. இதை நம்ம தாளித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டு கலர் ஆகி வரணும். இந்த மாதிரி கலர் விட்டுக்கோங்க. இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே கோல்டு கலர் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூவையும் சேர்த்துட்டு இதே தேங்காய் பூ நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் கிளறி விடுங்க. இது எல்லாமே ஈவனாக வறுப்பட்டு வரணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் இது எல்லாமே பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. அது கூட நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் குறவாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம புளி தண்ணியும் இது கூட சேர்ப்போம். ஓகே, இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தாளிச்சிங்கன்னா இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ ஒரு மூடியன் போட்டு ஒரு 2 நிமிஷமாக இதை வேக விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது வறுப்பட்டு வருது. இன்னும் கொஞ்சம் கோல்டு கலராகி வரணும். கருகிராமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இடைக்கிட கிளறி விடுங்க. இப்போ நான் இதுக்கு மசாலா பொருட்கள் எடுத்திருக்கேன். காஷ்மீர் கறி பவுடர் 1 டீஸ்பூன், நான் அரைச்சி எடுத்த மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கறி பவுடர் 2 டீஸ்பூன்,
செலவுத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த மிளகாய்த்தூள், கறி பவுடர் இதெல்லாம் எப்படி அரைக்கிறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இந்த கறி பவுடர் எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விடுங்க. இந்த மிளகாய் தூள்களோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி ஆற வச்சுக்கலாம். மிளகாய் தூளில் பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கணும். புளிப்பு பார்த்துட்டு உங்களுக்கு புளிப்பு பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் புளிப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து தக்காளியும் இது கூட சேர்த்துருக்கோம், அதனால் புளிப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறி விடுங்க. இது வந்து இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம வந்து செலவுத்தூளை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன தாச்சி அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறமா செலவுத்தூள் அதில் போட்டு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இது வந்து கருகிடக்கூடாது. ஃப்ரை பண்ணி நல்லா ப்ரௌன் கலராகி வரணும். பாருங்கள், இப்போ வந்து இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தண்ணி இதோடு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கிளறி விடுங்க. இப்போ இது வந்து ஒரு மூடி ஒன்று போட்டு மூடி வைங்க. ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மீன் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். மீன் துண்டுகள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம லேசாக தான் கிளறி விடணும். ரொம்ப கரண்டி போட்டு கிண்டினோம்னா இந்த மீன் துண்டுகள் உடைய பார்க்கும். அதனால் எல்லா பக்கமும் லைட்டாக இதை வந்து கிண்டி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து செலவுத்தூள் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், அது இப்படி தான் இருக்கும். இதிலேருந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இந்த கறிக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது வந்து கறிக்கு வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரை கொடுக்கும். அதுக்காக தான் இதை நம்ம சேர்க்குறோம். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் செலவுத்தூளை அப்படியே சேர்த்துக்கலாம். ஸ்ரீலங்காவில் சிங்களீஸ் வந்து இந்த மாதிரி தான் செலவுத்தூளை ஃப்ரை பண்ணி கறிகளில் சேர்ப்பாங்க. மீன் கறியில் அவங்களோட மீன் கறி பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக இல்லாட்டி ப்ரௌன் கலராக இருக்கும். அதுக்கு காரணம் இது தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு மூடி ஒன்று போட்டு இதை வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம வறுத்தெடுத்த பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது. அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து கறியில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி லேசாக கிளறி விடுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி ஒன்று போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா மீனெல்லாம் வெந்துருச்சு. இப்போ வந்து இது கூட புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு பத்தாட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கு. வாசமும் சூப்பராக இருக்குது. வீடியே கமகமன்னு வாசம் அடிக்குது. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மீன் கறியை வந்து நீங்கள் எது கூடயும் சாப்பிட்டுக்கலாம். சாதம் போட்டு சாப்பிடலாம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எது கூடயும் சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். பான் ரொட்டி கூட வந்து இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சுட சுட சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மீன் கறி வீட்டில் எல்லோரும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம வந்து நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், மண் சட்டி இதில் செஞ்சுருக்கனால இதில் டேஸ்ட் வந்து டபுள் மடங்காக இருக்கும். நான் வந்து வாழை இலையில் சுட சுட சாதம் போட்டு அது கூட இந்த மீன் கறியை ஊற்றி சாப்பிட போகிறேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ ஆசையாக இருக்குதுன்னு பாருங்கள். மீன் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கு. பாருங்கள், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல வாசமாகவும் இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.